வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தல் முடிவுக்கு பின் ஓபிஎஸ் கையில் அதிமுக, மாலையில் ஓபிஎஸ்க்கு வந்த நல்ல செய்தி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது முதற்கட்டத்தில் ஜே அணி, ஜா அணி என்று பல அணிகளாக இருந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா அனைவரையும் அரவணைத்து சென்றால் மட்டுமே நாம் அதிமுகவை ஆள முடியும் என்பதற்காக அனைவரும் அரவணைத்து சென்றிருந்தார்கள். இந்த ஒரு சூழலில் அதே ஒரு யூகத்தை கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள். ஏனென்றால் அரவணையும் ஒன்றிணைத்து அரவணைத்து பெரும் விதத்தில் சென்றால் மட்டுமே அதிமுகவின் தலைமையை நாம் விரைவில் கைப்பற்ற முடியும் என்பதற்காக முயற்சிகளையும் கையாண்டு கொண்டு வருகிறாராம் பன்னீர்செல்வம் அவர்கள். அதற்கு இந்த ஒரு தேர்தல் என்பது மிகவும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்குமாயின் முக்கியமாக பார்க்கப்படுகிறது ராமநாதபுர தொகுதி. அதில் பெரும் வாக்கு சதவீதம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஏறி இருக்கிறதா, அதன் மூலமாக பெரும்பான்மையான ஒரு பதவியை அவர் கைப்பற்ற போகிறாரா, அதன் பிறகு மத்தியில் சென்று அதிமுகவில் அதிரடியாக நுழைய போகிறாரா என்றும் பலவிதமான கேள்விகள் தற்பொழுது சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் பன்னீர்செல்வத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, வெற்றியடைந்தது பிறகு என்ன செய்ய போகிறார் என்றும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பன்னீர்செல்வத்தை முக்கியமாக பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இருந்தாலும் கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பன்னீர்செல்வத்திற்கு எப்பொழுதும் உண்டு என்ற வகையில்தான் தற்பொழுது அவர்களுக்கு இபிஎஸ் அணியினர்களும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினர்களும் தொடர்ந்து அவருக்கான ஆதரவை கொடுக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் தற்பொழுது தேர்தல் முடிவுக்கு பிறகு ஓபிஎஸ் கையில் அதிமுக செல்லும் என்று ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், எங்களில் ஒருவர் திருந்த போகிறார், அதற்கு முதற்கற்ற வேலையாகவே இப்பொழுதே தெரிகிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி திருந்தி அனைவரையும் அழைப்பு விடுத்தார் என்றால் கண்டிப்பாக அனைவரும் வருவார்கள், பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். 2026 நாம் என்ன செய்யலாம், நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதற்கு என்ன வித்தியான யூகங்களை கையாளலாம், அனைவரும் ஒன்றிணையலாம், பெரும் விதத்தில் அதிமுகவை கட்டி எழுக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை நாம் உருவாக்கினால் மட்டுமே மக்களின் மத்தியில் இரட்டை இலை மிகவும் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமான வாக்குகளை பெறும். இல்லாவிட்டால் உதயசூரியன் வந்து அனைத்தையும் கெடுத்துவிடும் என்ற நோக்கத்தில் இருந்து பேச்சுவார்த்தையை நம்மளுடைய இபிஎஸ், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் இணைந்து செய்வார்கள் என்றும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். இந்த ஒரு சூழலில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் முதற்கற்ற ஒரு அழைப்பாக இருக்கும். ஏனென்றால் ஓபிஎஸ்க்கு தான் அதிகப்படியான ஆதரவு இருக்கிறது. இவர்கள் மூவரையும் பார்த்தால் ஓபிஎஸ் பெரும்பான்மையவர், மீண்டும் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அதனாலே அவருக்கான அங்கீகாரம் என்பது கண்டிப்பாக அதிமுகவில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் எங்கும் கிடைக்கும் என்று யோசித்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டிய சூழல் என்பது அதிமுகவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும். ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பெரும் வாரியாக செயல்பட்டு இருந்தாலும் கூட என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.